சொல்லலை, அங்கெல்லாம் போகணும். ஏன்னா எல்லா இடமும் பெருமானுடைய இடம். ஆரொருவர் உள்குவார் உள்ளத்துள்ளே அபுருவாடு இருக்கின்ற அருளும் தோன்றும். ஆரொரு தெய்வம் கண்டீர் அத்தைவமாகி அங்கே மாதொரு பாகனார்த்தாம் வருவர். திருப்பதிக்கே போய் அங்கே லட்டு வாங்கணும், லையில் நின்னா கூட பெருமாளை பார்த்துட்டு நமசிவாயன்னு சொல்லிட்டு வரணும். நான் திருப்பதிக்கு போக வேணான்னு சொல்லலை, 1க்கு 2 லட்டு வாங்கிக்கிங்க கையில், வாங்கிக்கிட்டு அங்கே நின்று பெருமாளை பார்த்து கோவிந்தா கோவிந்தான்னு சொல்லாமல் ஏதாவது 2 தேவதை சொல்லிட்டு வாங்க. அவர் மகிழ்ச்சி அடைவார். அவர் ஃப்ரீயாக கொடுப்பார். யார்? பெருமாளை. எல்லா பையனும் கோவிந்தா கோவிந்தாங்கிறான், நீ ஒருத்தந்தான்ப்பா எங்கள் பெருமான். ஏன்னா அவரையே யார் வச்சிருக்கா மனசுக்குள்ளே? யார் நினைக்கிறார்? திருவாரூர் பெருமானை மனசிலே சுமந்து கொண்டிருப்பவர் யார்? பார்க்கடலில் துயில்கின்ற அந்த பரந்தாமன் திருவாரூர் பெருமானை மனசில் சுமந்து கொண்டிருக்கிறாராம். அதற்கு உதாரணம் இல்லை. இப்போ திருமால்பூர்னு சொல்கிறோம், திருமால் வழிபட்ட தலம். அங்கே நந்திக்கு முன்னாடி யார் இருப்பான்னா மகாவிஷ்ணு தான் நிற்கிறார். நந்தியம்பெருமான் பின்னாடி தான் நிற்பார். ஆனால் சிவபெருமானுக்கு முன்னால் யார் நிற்கிறார் என்று சொன்னால் யார் நிற்கிறார்? மகாவிஷ்ணு முதல் அடியார்.